ஹாய் சிவனவின்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எந்த சிவாப்பா ஜோதிர்லிங்கம் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, குஜராத்தில் இருக்க நாகேஸ்வர் அப்பாவோட டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். குஜராத்லேருந்து துவாரகா வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். துவாரகாலேருந்து பைக் ரெண்ட் எடுத்துக்கிட்டு அப்பா விசிட் பண்ணலான்னு வந்தாச்சு. துவாரகிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 கிலோமீட்டர் சம்திங் வருது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் அப்பாவோட சிலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்பா டெம்பிள் ரீச் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கோயிலில் நுழைஞ்சாச்சு. பாருங்கள் அப்போ நந்தியப்பா எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு நிறையா பேர் அவங்களுடைய வேண்டுதல் வச்சுட்ருக்காங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிவாப்பா நாகேஸ்வர் அப்பா இவர் தான் ஜோதிர்லிங்கம். பாருங்கள் நிறைய பேர் மணி பே பண்ணி அப்பா கிட்டே போய்ட்டு அபிஷேகம் பண்ணுறாங்க. நாம் மணி கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்தோம், அதனால் பே பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இங்கே உள்ள பார்த்திங்கன்னா சில்வரில் சிவாப்பா இருக்கார். மறக்காமல் அப்போ விசிட் பண்ணிவிட்டு கோயிலுக்குள்ளே இருக்காங்க, மறக்காமல் பார்த்துட்டாங்க. வேறு இங்கே பார்த்தீங்கன்னா காளியம்மா இருக்காங்க, புரியுறாங்களா? இன்னளவுக்கு அழகாக இருக்குல்ல பாருங்க. ஓகே வாங்க அப்படியே போவோம் உள்ளார இன்னும். ஹாய் சிவனு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்களா, நாகேஸ்வர் அப்பா டெம்பிளுக்கு தான் போயிட்டுருக்கோம். துவாரகாலேருந்து சோம்நாத்லேருந்து இப்போ பாருங்க கிட்டத்தட்ட இன்னொரு 13 கிலோமீட்டரில் நாகேஸ்வர் ரீச் ஆக போகிறோம். ஓம் நம சிவாய. போகிற வழியெல்லாம் வீடெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ எக்ஸிபிஷன் மாதிரி நடந்துருக்கு போலங்க. மீட்டிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு. நியர்ல வந்துட்டோம் நாகேஸ்வர் அப்பா கிட்ட. டெம்பிள் தெரியுதுங்களா? ஸ்ரீ ஜூம் கேமரா 2x 3x. இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் ரிவர்லாம் வருது, ஏதோ குளம் இருக்கு, ஏரி மாதிரி. ஆனால் ரோடு மட்டும் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. பைக் ரெண்டல் வரும்போது சரி, எப்படி வந்தாலும் சேஃப்லியாக வாங்க. சரி வாங்க, இப்போ தான் ரீச் ஆக போகிறோம். ஒரு 1 கிலோமீட்டர் சம்திங் வரும்னு நினைக்கிறேன். வாங்க போவோம். ஓம் நம சிவாய. வரும்போது சேஃப்டியாக வாங்க, சேஃப்டியாக போங்க ஃப்ரெண்ட்ஸ். ரீச் ஆக போறோம். பாக்குறீங்களா? ஓ பாருங்க, ஒரு வழியா சிவாப்பாவை மீட் பண்ண போறோம். நாகேஸ்வர அப்பா ரீச் ஆக போறோம். ஓம் நம சிவாய. பாத்தீங்களா? ஓம் நம சிவாய. ஒரு இல்லையா அப்போ மீட் பண்ண போகிறோம். ரீச்சும் ஆகிட்டோம். ஓம் நம சிவாய. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு? வாவ், சூப்பராக இருக்குல்ல? நாகேஸ்வர் அப்பா ஓம் நம சிவாய.
வழியாக பார்த்தீங்கன்னா நாகேஸ்வர் அப்பா டெம்பிள் வந்து ரீச் பண்ணிட்டோம். தெரியுதுங்களா? இப்போ பாருங்கள் சிவப்பா லிங்கம் உருவ சிலையாக வடித்து வச்சுருக்காங்க. ஓம் நம சிவாய. சூப்பராக இருக்குது. மொபைலில் பார்த்துருக்கோம், வீடியோவில் பார்த்துருக்கோம். இன்றைக்கி சிவாப்பாவை நேரில் பார்க்க வந்தாச்சு. சிவாப்பா இன்றைக்கி தான் கூப்பிட்ருக்காரு. ஓம் நம சிவா, வாங்க போவோம். க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? பாருங்கள், நம்ம உள்ளே போகணுன்னா சிவப்பாவுக்கு நேராக இங்கே பாருங்கள் என்ட்ரன்ஸ் இருக்குது. இந்த வழியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உள்ளே போவோம். ஓகே, வாங்க போவோம். ஸ்லிப்பர்ஸ்லாம் இங்கே ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க. சலோ சலோ சலோ. எப்படி இருக்குது பாருங்கள் உள்ள டெம்பிளுக்குள்ள. ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக ஸ்ட்ரிக்டாக அப்பா கிட்ட போகிற மாதிரி போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. பாருங்கள், அப்பாவோட நந்தீஸ்வரர் தெரியுதுங்களா? நாகேஸ்வரர் நந்தி அப்பா இவர் நேராக வரணும். ஷோ பண்ணுறாங்க.
एडिट करावं लागेल एडिट करावं लागेल வழியாக அப்பாவை பார்த்து விசிட் பண்ணி முடியாச்சு. பாருங்கள், நந்தியை பார்க்கல நிறைய பேர் வேண்டியதில் இருக்கிறாங்க. சிவப்பா வேண்டிட்டு வேறு இங்கே பார்த்தீங்கன்னா காளியம்மா இருக்காங்க, புரியுறாங்களா? சிவாய் வர்றவங்களுக்கு பொட்டு வச்சு அனுப்பிச்சுடுறாங்க. சுவாமி அனுப்பிச்சுடுவாங்க. ஓகே, வாங்க நம்ம வெளியே போயிட்டு பார்த்துட்டு கிளம்புவோம். சிவாப்பா விசிட் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டே இருக்கோம். வெளியே வந்து பார்த்தீங்கன்னா சிவாப்பா இருக்கார். வாங்க போவோம். ஓம் நம சிவாய. பார்த்தீங்களா? வாங்க, இப்போ தான் அப்போது பார்க்க போகிறோம். எங்கள் வடிவில் இருக்க நாகேஸ்வர அப்போ பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உருவ வடிவில் இருக்கார்ல, அவரை பார்த்துட்டு போயிடுவோம். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஓம் நம சிவாய. வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி பார்த்தீங்களா?
வந்து ஒரு வழியாக நீர்வீழ்ச்சி மாதிரி வந்து பாருங்கள். அதுக்கு சென்டரில் அப்பா வச்சுருப்பாங்க. சிவப்பா, பார்வதிமா, முருகப்பா, கணேசப்பா எல்லாருமே இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மேலே ஒரு மாதிரி இருக்குது. இங்கே ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு போடுவோம். பார்த்தீங்களா? பாருங்கள் கோயிலோட வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, சிவாப்பாவோட ஆலயத்தோட வியூ. அப்பாவோட கோயிலுக்கு பின்னாடி பார்த்தீங்களா ஆறு மாதிரி ஓடுது. பார்க்குறீங்களா? பாருங்க. இன்னளவுக்கு அழகாக இருக்குல்ல பாருங்க. ஓகே வாங்க அப்படியே போவோம் உள்ளார. இன்னும் பார்த்தீங்களா அப்பாவோட கோயிலுக்கு பின்னாடி நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு. ஓகேன்னு சொல்லிவிட்டு இங்கே ஒரு ஃபால்ஸில் வர்ற மாதிரி தண்ணி வந்து சென்ட்ரலில் அப்பா இருந்தார், அதுவும் பார்த்தாச்சு. ஓகே வாங்க. இங்கே பெரிய சிலையாக வடிச்சிருக்காங்க. இந்த அப்பாவை பார்த்துட்டு இந்த கிளம்புவோம். டைம் வேறு ஆகிடுச்சு. இன்னும் நிறைய விசிட்டிங் பிளேசஸ்லாம் இருக்குது. ஓகே வாங்க. ஓம் நம சிவாய். அப்பாவுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்களா சிலைக்கு பின்னாடி சனியப்பாவோட கோயில் இருக்குது. ஓம் நம சிவாய். हाँ घर ले जाओ, घर तो टहलो, घर ले जाना होगा। मेरे कहाँ से मुँह तो कहाँ कहते हैं लो ஒரு வழியாக சனி பகவானையும் விசிட் பண்ணியாச்சு. அப்பா சிலைக்கு பின்னாடியே இருக்காங்க, மறக்காமல் விசிட் பண்ணிவிடுங்க சனி பகவானையும் சேர்ந்து. இது சனி பகவான் அப்பாவோட சிலை. இங்கே பாருங்கள், இங்கே நாகத்தோட சிலை இருக்குது. ஓம் நம சிவாய நாகங்களோட சிலை. அதில் பாருங்கள் சிவாப்பா லிங்கமும் சேர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய. ஓகே வாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே இது குண்டை மாதிரி போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு எனக்கு கரெக்டாக தெரியல, எல்லோரும் சுற்றுறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே கொடுக்கக்கூடிய சாம்பலை நெத்தியில் வச்சா நம்மளுக்கு ரிலாக்ஸாக இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓம் நம சிவாய. அதனால் எல்லாருமே சுற்றுறாங்க பாருங்கள். बस हो गया। बाजी बुला रहे बात। बुलाने आ जाओ। 3 बार घूमने का पसीना। 3 டைம் சுற்ற சொல்லியிருக்காங்க போல். இந்த சாம்பலை திருநீர் மாதிரி கொடுக்குறாங்க, நெத்தியில் அவரே வச்சு விட்றாரு. பார்த்தீங்களா? ஓம் நம சிவாய. 3 चक्कर घूमने का माँ 3 बार। 3 पसीना करो, घूमो 3 बार। Sure.
ரோலியா அப்பாவோட ஃப்ரெண்ட்ல வர போகிறோம். பாருங்க வியூ எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அங்கே நாகேஸ்வரப்பா டெம்பிள், இங்கே சனி பகவான் அப்பாவோட டெம்பிள். இங்கே பார்த்தீங்கன்னா குண்டம் மாதிரி எரி விட்ருக்காங்க. அந்த சாம்பல் வச்சுக்கிட்டா நமக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 3 ரவுண்ட் வச்சுட்டு சாம்பல் வச்சுக்கிறாங்க. ஓம் நம சிவாய. எல்லாத்துக்கும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சிவா அப்பாவோட சிலை எவ்வளோ பெருசு இருக்குல்ல. வாங்க அப்படியே ஃப்ரண்ட்டில் போயிட்டு அப்படியே கிளம்புவோம். ஓம் நம சிவாய. விசிட் பண்ணிவிட்டு அப்பாவை பார்த்துட்டு எல்லோரும் இந்த வழியை எக்ஸிட் ஆகுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க நாமளும் அப்படியே கிளம்புவோம். நம சிவாய. பார்த்தீங்களா சிலை? ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. பார்த்தீங்களா சிவாப்போட சிலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓம் நம சிவாய. நிறைய பேர் வராங்க, ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஓம் நம சிவாய. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அப்பா விசிட் பண்ணி முடிஞ்சாச்சு. நாகேஸ்வரப்பா, சனி பகவான் அப்பா, அப்புறம் குண்டம், அப்புறம் பார்த்தீங்கன்னா சிலை முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஓம் நம சிவாய. அப்படியே வாங்க கிளம்புவோம். சோம்நாத் வழியாக பாருங்கள், அப்பா கிட்டே நின்று ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறோம். ஓகே வாங்க. பார்த்தீங்களா? ஓகே வாங்க அப்படியே கிளம்புவோம். ஓம் நம சிவாய. फोन लगाओ छो ने ஓம் நம சிவாயப்பா. आमच्या पासे नंबर आहे ஒரு வழியாக ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணியாச்சு. பாருங்க நந்தியப்பெல்லாம் இருக்காங்க. ஓகே வாங்க அப்படியே நம்ம கிளம்புவோம். வேறு லொக்கேஷன் ஃபாஸ்ட்டாக விசிட் பண்ணிவிட்டு அப்படியே போவோம். எப்படி இருக்காரு சிவாப்பா? ஐயோ ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? கிளம்புவோம். வழியாக அப்பா விசிட் பண்ணி முடிஞ்சாச்சு. விசிட் பண்ணிவிட்டு இந்த ஜூஸ் ஏதாச்சும் குடிச்சிட்டு கிளம்பலாம். வெயில் வேறு பட்டை கிளப்புது. ஓம் நம சிவாய. வந்தீங்கன்னா மறக்காமல் சிவாப்பா விசிட் பண்ணி போயிடுங்க குஜராத் வரும்போது. ஓம் நம சிவாய. சப்பாத்தி, 3 டைப் ஆஃப் ஃபுட்டு, காலிஃப்ளவர் ரைஸு, ஃப்ரைட் ரைஸு, எல்லோ ரைஸு, இது எல்லாமே 5 சப்பாத்தி அன்லிமிட்டடாக எல்லாமே சாப்பிட்டுக்கலாம். 100 ரூபா கொடுத்தா பே பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சிவாப்பா டெம்பிளுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது, வந்து சாப்பிட்டு போங்க. நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட 100 ருபீஸில் நல்லா ப்ரொவைட் பண்ணுறாங்க. 100 ருபீஸில் 5 சப்பாத்தி அன்லிமிட்டடாக சாப்பிட்டுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ரைஸ் கொடுக்குறாங்க. 3 டைப் ஆஃப் சாம்பார், குருமா, அந்த மாதிரி ஆனியனு, போட்டி, இன்னும் நிறைய கொடுத்துட்ருக்காங்க. நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஓம் நம சிவாய. ஒரு வழியாக பார்த்தீங்களா அப்போ எல்லாம் பாட்டு முடிஞ்சாச்சு. அப்படியே கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் பண்ணிவிடுங்க. கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓம் நம சிவாய. ஹாய் சிவயம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் எந்த வழியில் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நாகேஸ்வர அப்பா விசிட் பண்ணிவிட்டு
ஒரு 5 கிலோமீட்டர் சம்திங் 5 or 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் முன்னாடி துவாரகா நோக்கி வந்துட்டு இருக்கும்போது ஒரு ரைட் சைடில் ஒரு ரோடு போகும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரோடுக்கு வழியாக போனீங்கன்னா ஒரு பீச் வரும். அந்த பீச் நேம் பார்த்தீங்கன்னா என்ன நேம், இந்த வழியாக போகும்போது பார்த்தீங்கன்னா சிவராஜ்பூர் பீச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பீச் வரும். அதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இங்கேருந்து அந்த கட்டிங்கு ரைட் எடுத்திங்கன்னா அந்த வழியாக பார்த்தீங்கன்னா 11 கிலோமீட்டர் போனால் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் மாதிரியே இருக்குது. கொஞ்சம் சேஃபாக வாங்க, சேஃபாக போங்க. ஓம் நமக் சிவாய. பாருங்க, போகிற வழியெல்லாம் காடு மாதிரி இருக்குது. வரும்போது சேஃபாக வாங்க, சேஃபாக போங்க. ஆட்டோவிலே எனக்கு தெரிஞ்சு இந்த வழி கூப்பிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் பீச்சுக்கு போனால். அதுவும் அந்த ஒரு பாயிண்ட் இருந்துச்சா இல்லையான்னு பார்க்கல, ஆனால் ஒரு 5 பாயிண்ட் வச்சுருந்தாங்க. இன்னொன்று போகிறது ஒரு சும்மா ஒரு குளம் மாதிரி ஒரு தீர்த்தம்னு சொன்னாங்க, ஆனால் அங்கே போகல ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போகாமல் இப்போ பீச் சைடு போகிறோம். அப்படி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா துவாரகா, நெக்ஸ்ட்டு துவாரகா இன்சைடில் இருக்குது ஒரு 4 பிளேஸ் கிட்டத்தட்ட. நெக்ஸ்ட் அங்கே போயிடுவோம். ஓம் நம சிவாய். இப்போ வந்து பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். பாருங்கள், நந்தியப்பெல்லாம் நிறைய இருக்காங்க. இது ஏதோ குட்டி கிராமம் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இங்கே ஏதோ ஒரே ஒரு கடை மாதிரி இருக்குது. பாருங்கள், ஓம் நம சிவாய். நிறைய நந்தியப்பாவோட turn right then turn left. பாருங்க, காத்தாடி இருக்கு பார்த்தீங்களா. இந்த கிராமமெல்லாம் இருக்கு. அப்போல்லாம் அந்த வழியாக வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரோடு பிரியுது. அந்த 4 ரோடில் பாருங்க, இந்த பக்கம் ஒரு ரோடு, இங்கே ஒரு ரோடு, இங்கே ஒரு ரோடு, பின்னாடி ஒரு ரோடு. இந்த ரோட்டில் நம்ம வரும்போதே சைட்டாக வந்து லைட்டாக லெஃப்ட் ரைட் எடுத்து முன்னாடி இந்த வழியாக போனீங்கன்னா பாருங்கள், மேப்பில் இருக்கா போர்டில், சிவராஜ்பூர் பீச்சுக்கு இந்த வழியாக தான் போகணும். இந்த காத்தாடி பக்கம் வரணும். ஓம் நம சிவாய. ஓகே, வாங்க போவோம். green color zoom 2x increase பாருங்க. இந்த வழியில தான் ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு, கிரீனிஷா. இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா விவசாயம் எல்லாம் செய்வாங்க போல. பாருங்க, சோளக்கதிர் இருக்குல்ல, அந்தோட இது நினைக்கிறேன். பாருங்க, சோளத்தட்டு மாட்டுக்கு யூஸ் ஆகுங்க. அதனால போட்டுருக்கோம். இந்த பக்கம் பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா இது இருக்கு, கோதுமை விளைவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க அதிகமா சோளக்கதிரும் கோதுமையும் இருக்கு. இங்கதான் ஏதோ பசுமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, சோளக்கதிர் போட்டிருப்பாங்க போல. ஓம் நம சிவாய. பாருங்க, வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா. இந்த வீட்டுக்குள்ளதான் எங்கெல்லாம் வசிக்கிறாங்க போலடா. நந்தியப்பாவும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பஃபலோவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க அப்படியே கிளம்புவோம். சிவராஜ்பூர் பீச் ரீச் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். Turn right, then you will arrive at your destination. ஓகே, வாங்க. ஹைவேல வந்து கிராஸ் ஆகும்போது சேஃப்டியாக வந்து கிராஸ் ஆகும். ஓகேங்களா, வண்டி கார் எல்லாம் வந்துட்டே இருக்கு. பாருங்க, You have arrived. Beach. Welcome to Sivrajpur Beach. Half. Beach. பீச் கிட்ட வந்தாச்சு. பீச்சோட என்ட்ரி தான். காருக்கு ப்ரைஸ் மணி வாங்குறாங்க போல. நம்ம பைக் அங்கே ஸ்டாப் பண்ணியாச்சு.
வாங்க போ. ஓமா என்ட்ரி ஃபீஸ் வேறு இருக்கா? சரி வாங்க. ஸ்னோஃபால் இருக்கா என்ன? ஓகே வாங்க போய் பார்ப்போம். ஓகே வாங்க போவோம், பீச் பக்கம் போவோம். டிக்கெட் எல்லாம் இருக்கா? ஸோ பீச்சுக்குள்ளே போகிறதுக்கே இருக்குடா டிக்கெட்டு. எப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்கிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் அங்கே டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகணும். வாங்க போவோம். இல்லை நல்லாயிருக்கும் போல். ஓகே வாங்க. ஒருத்தவங்க பார்த்தா 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஆன்லைன்லேயே இருக்கு போல். வாங்கிட்டு கிளம்பி வச்சு இன்சைட் போக போகிறோம். பாருங்கள் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். க்ரீனிஷாக இருக்கும் போல், பார்க்குவோம். வெல்கம் டு சிவராஜ்பூர் த ப்ளூ லேக் பீச். வாங்க போவோம். ஃபஸ்ட்டு நம்ம பீச்சுக்கு போயிட்டு வந்துடுவோம். பாருங்கள் ரீச் ஆகிட்டோம். வேறு லெவலில் இருக்குல்ல? பார்த்தீங்களா எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குல்ல? பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குல்ல? பாருங்க ஒரு வழியா பீச்சுக்கு ரீச் ஆகிட்டோம். பார்த்தீங்களா ப்ளூ பீச் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போவோம். பாருங்க இப்படி இருக்கு. பார்த்தீங்களா சூப்பராக இருக்குல்ல? இந்த பக்கம் பார்த்தீங்களா ரெக்கா க்ரீனிஷாக இருக்குது. இங்கே பாருங்கள் வாவ் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரியலாகவே சூப்பராக இருக்குது. பாருங்க மக்கள் குளிச்சிட்டு இருக்காங்க. என்ஜாய் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரியலாகவே. இந்த பக்கம் பாருங்கள் லைட் ஹவுஸ் மாதிரி இருக்குது. அப்படியே இப்படி வந்தீங்கன்னா பீச். பாருங்க 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 ப்ளூ பீச் இப்படி இருக்கு. மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளூ பீச் ஹவு டு அவைலபிள். ஜம்முன்னு சுற்றிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா என்ஜாய் பண்ணுறாங்க. வாவ் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க பாருங்க பறக்குறாங்க. பார்த்தீங்களா நம்பி எவ்வளோ கஷ்டப்படுது. கடலுக்குள்ளே பாருங்க நத்தைகள்லாம் இருக்குது. தெரியுதா? அங்கே இருக்குது, அங்கே இருக்குது. யாரோ ஒன்று மிரிச்சிட்டு இருக்காங்க. ஓகே பரவாயில்ல. பாருங்க அப்படியே ஊர்ந்து ஊர்ந்து உள்ளே போகுது. அங்கே இருக்குது.
இப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. பீச் இஸ் குட்.